ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். 19/1/2024 ஸோ வெள்ளிக்கிழமை. ஸோ திஸ் வீக்கோட லாஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி நான் பக்கச்சந்தைக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டலாக என்ன ஜஸ்ட் நியூஸ்லாம் வாட்ச் பண்ணியிருக்கேன். என்னோடய டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் இந்த ப்ரீ மார்க்கெட் வீடியோ மூலிமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த உலக பங்குச்சந்தை எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம டெய்லியுமே செக் பண்ணுவோம். மேஜர் இண்டெக்ஸ்லாம் நம்மளுக்கு எப்படி க்ளோஸ் ஆயிருக்கா. ஸோ ஆல் இண்டெக்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதில் கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு அகைன் வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 0.36% வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 77 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நிஃப்டி 50 பாசிட்டிவ் ஆர் 50 to 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. டவ் ஜோன்ஸ் ஃபீச்சர்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 0.54% வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1.35% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா 0.88% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ ஆல் இண்டெக்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே மற்ற அதர் கண்ட்ரிஸ் மார்க்கெட் எல்லாமே ஸோ நம்மளுக்கு ஒன்றும் நெகட்டிவாக இருக்குது. என்னென்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே நல்ல ஒரு வால்டலிட்டியாக இருந்துச்சு. சரிங்களா? அதில் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.44% வந்து டிக்ரீஸ் ஆகி க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 0.51% வந்து டிக்ரீஸ் ஆகி க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.76% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எஸ்டர்டேவோட ரிப்போர்ட். எஸ்டர்டே பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம அதில் வந்து செல்லிங் நடக்காது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அதே மாதிரி அதில் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் ஐடி செக்டாரில் வந்து எஸ்டர்டே வந்து டவுன் ட்ரெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால தான் ஏன்னா இந்த இவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டே நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இறங்கி அகைன் வந்துட்டு இவ்வளோ தூரம் ஏறிடுச்சு. அப்படியே நம்ம அப் ட்ரெண்ட் போகும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் ஐடி செக்டரோட மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஸோ அப்படியே மார்க்கெட் வந்து கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. கமாடிட்டிஸை பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம். குரூடாயில் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா 2.12% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பிரண்ட் குரூடாயில் பார்த்தீங்கன்னா 1.37% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ் ஆஃப் ஆயில் கம்பெனிஸ். டாலர் இண்டெக்ஸ் 0.4% டிக்ரீஸ் ஆயிருக்கு. யூஎஸ்டி ஐநார் 0.2% டிக்ரீஸ் ஆயிருக்கு. பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. அதில் பாண்ட்ஸை பொறுத்தளவுக்கு யுனைடெட் ஸ்டேட்டோட 10-year பாண்ட் வந்து 0.4% நம்மளுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியாவோட 10-year பாண்ட் 0.2% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஏடிஆர் ஸோ ஒரு 3 நாளைக்கு அப்புறம் நம்மளுக்கு எல்லா ஏடிஆர்ஸுமே பாசிட்டிவாக இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 2.31% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா 1.67% வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ், ஐசிஐசி பேங்க் ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு, அப்புறம் விப்ரோ ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவான ஒரு மூமெண்ட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஜஸ்ட் ஃபார் ஒரு டுடே வந்து ஒரு கன்சால்டேட் டேவாக இருக்கலாம். ஓகே, ஸோ அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளோட டெக்னிக்கல் லெவல்ஸ் வச்சு பேஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஆனால் நம்மளுக்கு எல்லா ஏடியாஸுமே வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ ஏடியாஸை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ், குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ். ஸோ ட்ரெண்ட் நம்மளுக்கு பாசிட்டிவான ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம அகைன் லாங் டேர்ம் ட்ரெண்ட், ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட், ஸோ மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த FIIDயோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு FII வந்து கண்டினியூஸ் வந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. FII வந்து எவ்வளோ எஸ்டர்டே பை பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 14,934 கோடிக்கு பை பண்ணிவிட்டு 24,836 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட நெட் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,991 கோடி. சரி, 9,901 கோடி, 91 கோடி இல்லை, 1 கோடி வந்து அவங்க வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ FII பொறுத்தளவுக்கு கண்டினியூஸாக வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயே அவங்களோட செல்லிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதை கேப் டவுனாக வந்து கிரியேட் பண்ணி விட்றாங்க. சரிங்களா? மார்க்கெட்டோட உள்ள மார்க்கெட் என்ட்ரானதுக்கப்புறம் வால்டலிட்டியை வந்து குறைச்சி சம் பர்டிகுலர் வேல்யூக்குள்ளேயே மூவ் பண்ணுற மாதிரி, ப்ரைஸ் ஆக்ஷனில் மூவ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பண்ணுறாங்க. டிஏயை பொறுத்தளவுக்கு 15,637 கோடிக்கு பை பண்ணாங்க. எவ்வளோக்கு செல் பண்ணாங்கன்னா 9,660 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. நெட் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,977 கோடி வந்து டிஏ வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இது டிஏயை பொறுத்தளவுக்கு ரிப்போர்ட். ஸோ கண்டினியூஸாக டிஏ வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, FII வந்து செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளோட கண்ட்ரியை பொறுத்தளவுக்கு எக்கனாமிக்கல் எல்லாமே ஸ்டேபிளாக தான் இருக்குது. சரிங்களா? வரக்கூடிய நியூஸாக இருந்தாலும் சரி, ஈவெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மளுக்கு ஸ்டேபிளாக வந்துட்டுருக்கு. ஸோ பட்ஜெட் வரப்போகுது. நிறையா மினிஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஜிடிபி க்ரோத் ரேட் 2030 இவ்வளோ வரும், அவ்வளோ வரும். ஸோ அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான நியூஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க. எந்த நெகட்டிவான நியூஸுமே வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது. சரிங்களா? இன்னைக்கான மேஜரான ஈவெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 o'clock பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 o'clock பார்த்தீங்கன்னா ஜப்பானோட இன்ஃப்ளேஷன் ரேட் இயர் ஆன் இயர் பேஸ் பண்ணி டேட்டா வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க.
நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஆஃப்டர்நூன் ஆமாம் 12:30க்கு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் சேல்ஸ் ஜெர்மனியோட ரீட்டைல் சேல்ஸ் மந்த் அண்ட் மந்த் டேட்டா அது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 8:30க்கு பார்த்தீங்கன்னா யூஎஸோட மிச்சம் கன்சியூமர் சென்டிமெண்ட் பேரல். ஸோ அது வந்து அதோட டேட்டா வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஜனவரி மந்த்துக்கான டேட்டா வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. பெருசாக அது ஒன்றும் இம்பாக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் அந்த இன்ஃப்ளேஷன் ரேட் ரீட்டைல் சேல்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட்டு நம்ம ஏர்னிங் ரிசல்ட் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ இன்றைக்கி சம் மேஜர் கம்பெனிஸ் வந்து ஏர்னிங் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் நம்மளோட நிஃப்டி 50ல் இம்பாக்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸும் ஏர்னிங் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சரிங்களா. ஸோ மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஸோ நிஃப்டி 50 அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ரிலையன்ஸு, ஹிந்துஸ்தான், வேறு இன்னும் ஒரே ஒரு ஸ்டாக் இருக்கும், அல்ட்ராடெக் சிமெண்ட் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிஃப்டி 50 அஃபெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டாக்ஸ் இதெல்லாம் இருக்குது சரிங்களா. மற்ற அதர் கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ நம்மளுக்கு ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே வருது. ஸோ நல்லா ஒரு பாசிட்டிவான வைப்பாக வந்துச்சுன்னா மார்க்கெட்டை அப் ட்ரெண்டில் தூக்கிட்டு போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான இண்டெக்ஸ் வந்து ஆப்ஷன் பையிங்காக இருந்தாலும் ஆப்ஷன் செல்லிங்காக இருந்தாலும் ஸோ மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத லாங் டேர்ம் அனாலிசிஸ் அண்டு ஷார்ட் டேர்ம் அனாலிசிஸ் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம கவர் பண்ணணும். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது. ஒன் டேவை பொறுத்தளவுக்கு நம்மளோட லாங் டேர்ம் அனாலிசிஸில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கோம் டே பை டே. அதே மாதிரி ஸோ இன்றைக்கி நம்ம செக் பண்ணுறப்ப நம்மளோட லாங் டேர்ம் அனாலிசிஸ் என்ன ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்ரெடி நம்மளோட ட்ரெண்டை உடச்சிட்டு ப்ராப்பராக வந்து கீழே வந்து விழுந்துட்டுருக்கு. ஆனால் எஸ்டர்டே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை போயிட்டு பிரேக் பண்ணலை. பிரேக் பண்ணி ஜஸ்ட் விக் மட்டும் தான் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து அப்படியே கீழே ஸ்டன் ஆகி இறங்கியிருக்கு சரிங்களா. ஜஸ்ட் நம்மளுக்கு இந்த விக்கை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த விக்கோட பிரேக் அவுட் கேண்டலோட ஃபார்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து போயிட்டு அகெயின் வந்துட்டு ஸோ மறுபடியும் இந்த ட்ரெண்டு ஸ்டார்டிங்க்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுகலாம் சரிங்களா. இதுதான் இன்னைக்கு சினாரியோ வந்து நடக்கும். பட் இன்னைக்கு சினாரியோ பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் இங்கிருந்து இவ்வளோ தூரம் போகலாம். இல்லைனா இதுவே நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் அகைன் இவ்வளோ தூரம் கீழே விழுந்துட்டு இங்கேருந்து ப்ராப்பரான சப்போர்ட் எடுத்து அப்டன் போகிற சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. இல்லை அப்படின்னா என்ன நடக்க சான்சஸ் இருக்குன்னா எனக்கு ட்ரெண்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ட்ரெண்டு ஸோ ஒன்ஸ் இங்கே போயிட்டு அகெயின் இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ மறுபடியும் எனக்கு இவ்வளோ தூரம் போயிருக்கு சரிங்களா. அகெயின் இப்போ மார்க்கெட் நம்மளுக்கு இவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்மளுக்கு இப்படி ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே விழுகலாம். ஸோ எந்த ட்ரெண்டாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து கீழே விழுகிற ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து க்ரியேட் பண்ணி விட்டுருக்கு. இது ஜஸ்ட் பையர்ஸோட ஒரு செல்லர்ஸோட ட்ராப். இந்த ட்ராப்பை நம்ம ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. நம்மளோட ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது, ஸோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இது, சப்போர்ட்டை உடச்சிச்சு மார்க்கெட். அகைன் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து லாங் டேர்மை பேஸ் பண்ணுற அளவுக்கு கீழே விழுகிற ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு. பட் நம்மளுக்கு ட்ரெண்ட் அகைன் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா ஒன்று இங்கேருந்து ஆகணும், இல்லை ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கிடச்சுன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது சரிங்களா. இன்றைக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு இதில் என்ன ப்ரொடிக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் மார்க்கெட் கீழே விழுகிற ஒரு சுச்சுவேஷன் வந்து எனக்கு க்ரியேட் பண்ணியிருக்கு. அதாவது எனக்கு இங்கேருந்து போதுங்கிறப்ப 50 to 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்னாலும் ஸோ நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் இதுக்குள்ளே ஓப்பன் ஆகணும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்கோங்க. டக்குன்னு போயிட்டு நம்மளுக்கு இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். இல்லைனா மார்க்கெட் ஏறிச்சில் எவ்வளோ தூரம், ஸோ இவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் போயிட்டு சப்போர்ட் எடுத்து அகெயின் வந்துட்டு மார்க்கெட் நம்மளுக்கு கீழே விழுகலாம். அதில் ஃபஸ்ட் லெவல் வந்து 21,418, அப்புறம் பார்த்தீங்கன்னா 21,357, ஃபைனல் லெவலாக வந்து எஸ்டர்டேவோட லோ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 21,297 வரையும் மார்க்கெட் விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா எவ்வளோ தூரம் விழுகும்னா இவ்வளோ தூரம் கண்டிப்பாக மார்க்கெட் இறங்கணும் சரிங்களா. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்லாம் கீழே இருக்குது. இந்த லெவல்ஸ்லாம் ஃபர்தராக நான் டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு சரிங்களா. ஓகே, அப்போ ஏன் மார்க்கெட் வந்து இல்லை நம்மளுக்கு ட்ரெண்டு ரிவர்ஸில் ஆகிங்கன்னா ஃபர்தராக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து ஒரு சப்போர்ட் டச் பண்ணியிருக்கு, குட் சப்போர்ட் டச் பண்ணிவிட்டு அகெயின் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு சரிங்களா. ஆனால் நம்மளுக்கு கேண்டில் பாடி ஆஃப் த கேண்டில்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகலை, ஜஸ்ட் வீக்காக கொடுத்து அப் ட்ரெண்ட் வந்து மூவ் ஆகுது. அப்போ ட்ரெண்ட் ரிவர்ஸில் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம சொன்ன மாதிரி லாங் டேர்மில் சொல்கிற மாதிரி ஸோ அந்த லெவல் வரையும் மார்க்கெட் போகலாம் சரிங்களா. ஸோ இங்கே பொறுத்தளவுக்கு ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த சப்போர்ட்டை போய் ரீச் பண்ணும் சரிங்களா. இல்லைனா இதை உடச்சிருச்சுன்னா நம்மளோட நெக்ஸ்ட்டு இந்த லெவல்லேருந்து ஸோ இங்கே வரையும் போகணும் மார்க்கெட்.
21,795 வரையும் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் நிஃப்டி 50 இண்டெக்ஸில். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி நம்ம கீழே சொல்லிட்டு இருந்தோம், இந்த ட்ரெண்ட் எப்போ பிரேக் பண்ணால் அப்போ மார்க்கெட் கீழே விழுந்துடும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஒரே டேயில் ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே குதிச்சிருச்சு டங்குன்னு. ஆனால் 2 டேவும் நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் கேண்டில் ஆஃப் த ஃபார்மேஷன் வந்து கொடுத்துட்ருக்கு. ஃபெபோட கன்ஃபர்மேஷன் படி ஒரு 50% வந்து ரீச் பண்ணியிருக்கு. இப்போ என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 44,952 வரையும் மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி. சரிங்களா, அதாவது 44,952லேருந்து 44,633 வரையும் மார்க்கெட் வந்து விழுந்துட்டு இங்கே இருந்தது ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போகலாம். ஸோ இங்கே இருந்தது போகிற ஒரு மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. பட் ப்ராப்பரான பிரேக் அவுட் எல்லாம் கிடச்சி நம்மளுக்கு மூவ் ஸ்ட்ரெண்ட் ஆகுதுன்னா நம்மளுக்கு அகைன் இந்த ட்ரெண்ட் வரையும் போகலாம். இல்லைனா 47,114 வரையும் மார்க்கெட் வந்து லாங் டைமில் மூவ் ஆகலாம். மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி என்னோட ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோனை வந்து உடச்சிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு அகைன் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஏறி ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு ரீச் பண்ணியிருக்கு. சரிங்களா, அதாவது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படியுமே. ஸோ அதில் போயிட்டு ரீச் பண்ணியிருக்கு. அகைன் வந்து ஒரு 1 ஹவரில் வந்து சரியான ஒரு செல்லிங் ப்ரெஷர்லாம் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து கிரியேட் ஆகி ரெடியாக வந்து நிற்கிது. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு எஸ்டர்டே நடந்த ஒரு வியூ. இன்றைக்கான வியூவை பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் அகெயின் வந்து ஸோ இவ்வளோ தூரம் ஏறிட்டு நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஸோ மார்க்கெட் கீழே விழுகலாம் பேங்க் நிஃப்டி. சரிங்களா, ஆனால் பேங்க் நிஃப்டியோட ஏடிஆர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கனால ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் இங்கே ஏறி ஸோ இவ்வளோ தூரமும் போயிட்டு அல்லது ஜோனை போயிட்டு ரீச் பண்ணிட்டு கூட ஃபர்தராக நம்மளுக்கு கீழே வந்து விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம ட்ரேடிங் வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணால் ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வந்து புஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா, கீழே அகைன் நம்மளுக்கு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 44,953. ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு பேங்க் நிஃப்டி என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கோ அதே தான் ஃபின் நிஃப்டி வந்து வரும். கேண்டில்ஸ்லாம் ஈக்குவலாக தான் வரும். லெவல்ஸ் மட்டும் மாறும். சரிங்களா, அதாவது வேல்யூஸ் மட்டும் மாறும். இதே நம்மளுக்கு 50% வந்து ரீச் பண்ணிடுச்சு. இப்போ மார்க்கெட் விழுந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து 19,896 வரையும் மார்க்கெட் வந்து விழுகணும். சரிங்களா, லாங் டர்மை பேஸ் பண்ணுற அளவுக்கு. ஷார்ட் டர்ம் அனாலிசிஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் ஓகே. ஸோ இதை பொறுத்தளவுக்கு எனக்கு என்னன்னா ட்ரெண்ட் வந்து எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் பட்டு ரிவர்ஸில் ஆயிருக்கு. சரிங்களா, ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் பட்டு ரிவர்ஸில் ஆகிட்டு அப் ட்ரெண்ட் போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இது. சரிங்களா, இங்கே வந்து எனக்கு ப்ராப்பரான பிரேக் அவுட் கிடைக்கல. ஆனால் இங்கே டச்சப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. 20,195 to 31 வரையும். சரிங்களா, ஸோ இதான் இன்னைக்கான அனாலிசிஸ். அப்படியே சப்போர்ட் நம்மளுக்கு மறுபடியும் இதில் பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா ஒன்ஸ் இந்த லெவலுக்கு ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கணும். 20,631 மறுபடியும் வந்து 491 வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் இந்த லெவல் போகலாம். இல்லைனா டேரெக்டாக அந்த லெவலே போயிட்டு ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஸோ அந்த டவுட்ஸ் வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் அதை பற்றி வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.